சென்ற அந்தர்யோகத்தில் பிரார்த்தனைங்கிற தலைப்பில் ஒரு சில கருத்துக்கள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ ஒரு சில கருத்துக்கள் பார்க்க போகிறோம். எப்பயுமே உத்தவ கீதை 2 போர்ஷன்லையும் பார்க்குறது, போனதில் கொஞ்சம் மாற்றிருந்தேன், ஒரு இன்னொரு டாபிக் பண்ணலாமேன்ட்டு. அடுத்து பக்தியை பற்றி வர்றதுனால ரெண்டுமே அதே வரும். இதில் பிரார்த்தனைங்கிற தலைப்பில் ஏற்கனவே சில கருத்துக்கள் பார்த்தோம். அதை சுருக்கமாக சொல்லிவிட்டு இப்போ தொடர்ச்சி ஆரம்பிக்கிறேன். 2 வகையில் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், வழிபாடு பண்ணுவோம். ஒன்று, தினந்தோறும் நம்ம காலையில் எந்திரிச்சவன் பண்ணுற பிரார்த்தனை ஒன்று இருக்குது. தினந்தோறும் வழிபடுற பிரார்த்தனை, இது ஒரு வகையான வழிபாடு. காலையில் எந்திரிச்சவொன்னே குளிச்சுட்டு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ அரை மணி நேரமோ ஒரு ஒன்று வீட்டில் சாமி கும்பிட்றது, இது டெய்லி உள்ள பழக்கம். சில பேருக்கு தினந்தோறும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வர பழக்கம் இருக்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது, வழிபாடு பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் ஒரு பழக்கமாக இருக்குது. இது ஒரு பிரார்த்தனை. 2வது, விசேஷ காலங்களில் விசேஷமாக செய்கிற பிரார்த்தனை, இதையும் பார்த்தோம். திருவிழாக்கள், சில கோயிலுக்கு ஸ்பெஷல் ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக போகிறது, இப்படி பண்ணுற பிரார்த்தனை, இது 2வது வீதம். இது எல்லாருமே பண்ணுறோம். இது எதுக்காக பண்ணுறோம்னு சொன்னால், பிரார்த்தனைங்கிறது என்னென்னா, எதாவது ஒன்று நம்மளுக்கு தேவை இருக்கும், இது நிறைவேறணும். உடலில் ஏதாவது ஒரு நோய் இருக்குது, இல்லை மனசில் கஷ்டம் இருக்குது, வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதற்காக, இல்லை ஏதாவது ஒரு லட்சியம், எனக்கு தொழில் நல்லா நடக்கணும், இல்லை பையன் டாக்டர் ஆகணும், இப்படி ஏதாவது ஒரு சாத்தியம், அதுக்கு பேர் லட்சியம், சாத்தியம்னு பேர். அதை அடைவதற்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். பிறகு அதை அடையிறதுக்கு சில சாதனைகள்லாம் தேவை இருக்கும், அதுக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். இப்போ குழந்தைக்கு திருமணம் வேணும், அதுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை அமையன்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அதுக்கு அமைஞ்சிருச்சுன்னா அப்புறம் திருமணம் நடத்துறதுக்கு உண்டான பொருள் வேணும், அது சாதனை, அதுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். இப்படி சாதனை, சாத்தியம். 2வது, நாம் எந்த செயல் செய்தாலும் அதுக்கு சக்தி வேணும், அந்த சக்தியை கேட்டு பிரார்த்தனை பண்ணுறது. இப்படி 3 விதத்தில் பிரார்த்தனை பண்ணுவோம். ஒன்று, எது லட்சியமோ எது வேணுமோ அதை கேட்குறது, அதுக்கு அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு உண்டான சாதனையை கேட்குறது, பிறகு அதுக்குண்டான சக்தியை உடம்புல எல்லா அறிவு சக்தி வேணும், உடல் சக்தி வேணும், எல்லாம் வேணும். இப்படி 3 விதத்தில் நாம் பிரார்த்தனை பண்ணுறோம்னு பார்த்தோம். பிறகு 3 விதமான வழிபாடு இருக்குது, பிரார்த்தனை கடவுளை வழிபடுறது இருக்குது. ஒன்று, அது 3 விதமான மக்கள் 3 விதமாக வழிபடுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று, உலக இன்பங்களுக்காக, உலக சுகங்களுக்காக, உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் நீங்குவதற்காக செய்கின்ற பிரார்த்தனை, விஷயி பிரார்த்தனைன்னு பேர். அதை வேண்டுபவன் விஷயி, விஷயங்களுக்காக, ஒரு விஷயத்தை நிறைவேறணுங்கிறதுக்காக, உலக விஷயங்களுக்காக செய்கிற பிரார்த்தனை. இவங்க தான் சாதாரணமாக 100க்கு 1999 பேர் இந்த பிரார்த்தனை தான். ஒன்று கஷ்டம் போகணும், இல்லாட்டி சுகம் வரணும், தப்பே கிடையாது. அது பிரார்த்தனை பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் நல்ல ஆழமாக நம்பிக்கையோட கடவுளை பிசிறு இல்லாமல் வழிபாட்டாக நடந்துடும். நம்மளுடைய பிரார்த்தனை வழிபாட்டில் செய்வாரா செய்ய மாட்டாராங்கிற அந்த ஒரு நம்பிக்கையின்மை வரக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடவுள் எதை வேணாலும் செய்ய முடியுமா முடியாதா? எதை வேணாலும் முடியுமா இல்லையா? கடவுள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நாரதத்தை கேட்கும் பொழுது சொன்ன, ஊசி துவாரத்துக்குள்ளே ஒட்டகத்தை நுழைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாராம். அது எப்படிப்பா முடியும்னாராம். அவர் என்ன வேணாலும் பண்ண முடியும், அவரால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆள் தெரிஞ்சவர் இருந்தாலே அவரால் சில காரியத்தை சாதிக்கிறோம். கடவுள் இந்த அண்ட சராசரங்களே படைச்சவர். சில நேரம் நம்மளுடைய பிராரப்த கர்மம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் பண்ணுவார், அதையும் கூட மாத்திர சக்தி அவருக்கு தான் உண்டு, வேற யாரும் கிடையாது. அதையும் கூட நம்மளுக்கு பிராரப்த கர்மம் என்ன இருக்குன்னே தெரியாது. அப்போ அந்த பிரார்த்தனை நம்பிக்கையாக இருந்தால் உலக விஷயங்களுக்கு வழிபட்டாலும் கிடைக்கும். பிறகு 2வது வழிபடுறவர் யாருன்னா, இந்த உலக விஷயங்களுக்கு அவரோட நீதே வேணும். யார் வேணா? கடவுள்கிட்ட வழிபடுறதே கடவுளை கேட்டு வழிபடுறது. எனக்கு உன்னையை பார்க்கணும், உன்னையை தெரிஞ்சுக்கிறணும், உன்னை அறியணும், முமுட்சுன்னு பேர். இறைவனை வழிபடுவது வெளி உள்ள பொருள்களுக்காக வழிபடுவது ஒன்று, வெளியிருக்க விஷயங்களுக்காக. 2வது வழிபாடு என்னன்னா, இறைவன்கிட்டயே இறைவனை கேட்டு வழிபடு. இறைவன்கிட்டயே எனக்கு மற்ற விஷயம்ல இருக்கட்டும், இந்த எல்லா பொருளும் உன்னுடையது தான், நீயே என்கிட்ட வந்துட்டேன்னா, நீயே எனக்கு கிடைச்சிட்டேன்னா அப்புறம் உலக பொருள் எனக்கு கிடைச்ச மாதிரி தானே.
நசிகேதன் யமதர்மராஜாட்ட சொல்லும் பொழுது, உனக்கு இதெல்லாம் தர்றேமே, நீங்களே எனக்கு வந்துட்டீங்க, பிறகு எதுக்கு நீங்கள் இருந்தாலும் எனக்கு எல்லாம் வந்துருமா, இந்த உலகமெல்லாம் எனக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி கடவுளவே கடவுள்கிட்ட ராஜாட்ட போய் பொருளை கேட்குறத விட நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ராஜாவே ஃப்ரெண்ட் ஆகிட்டாருன்னா இந்த ராஜ்யத்தில் நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம்ல. அது மாதிரி கடவுள்கிட்ட கடவுளையே கேட்டல். பிறகு கடவுளை அடைஞ்சிட்டான், ஞானத்தை அடைஞ்சிட்டான், தத்துவத்தை புரிஞ்சு ஞான நிஷ்டை ஆகிட்டான். அவனும் கடவுளை வழிபடுவான், அவனும் பிரார்த்தனை பண்ணுறான், கோயில் போய் சாமி கும்பிட்றான். அவனுக்கு உலகத்தில் ஒன்று அடைய வேண்டிய அவசியமே இல்லை, நன்றியின் பொருட்டு வழிபடுகின்றான். போன கிளாஸில் சொன்னேன், முதல்ல போய் கோயிலுக்கு போய் என் குழந்தைகளுக்கு இதெல்லாம் நடக்கணும், திருமணம் நடக்கணும், இல்லை இந்த உடம்புல நோய் போகணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். அது சாத்தியத்தை ஒன்றை அடைவதற்கு. பிறகு என்ன ஒன்று அப்படி நடத்தி கொடுத்தா உனக்கு தீச்சீட்டு எடுக்கிறேன், இல்லை உனக்கு எண்ணெய் காப்பு சாத்தி அபிஷேகம் பண்ணுறேன் 10 லிட்டர் பால் வாங்கி. அப்போ ரெண்டாவது போகிறது பிரார்த்தனைக்கு எதுக்கு போகிறோம்? நன்றி செலுத்த போகிறோம். நேர்த்தி கடன் சொல்லுவோம் நம்ம, நேர்த்தி கடன் நம்ம சொல்கிறது கிராமத்தில் சொல்கிறது. நன்றியின் பொருட்டு போய் கடவுளை கும்பிடுறோம். முதல்ல வேண்டுதல், அந்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு நன்றியின் பொருட்டு. ஞானிக்கு ஒரு வேண்டுதலும் கிடையாது, ஆனால் என்ன பண்ண, எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லி நன்றியின் பொருட்டு வழிபடுவான். பொதுவாக பிரார்த்தனைன்னு சொன்னால் வழிபடும் பொழுது வெளிப்பலன் கிடைக்குதோ கிடைக்கலையோ மனச்சுமை ரொம்ப குறையும். பார்த்தோம், எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தரலாம் கடவுள்கிட்ட போய், திட்டி கூட தீர்த்தரலாம் கடவுளை, எவ்வளோ வேணாலும் திட்டலாம், அவர் திருப்பி திட்ட மாட்டார் உறுதியாக. இன்னொன்று, நாம் சொன்ன குறை யார்ட்டையுமே சொல்ல மாட்டார். நீங்கள் வீட்டில் யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா, ஃப்ரெண்டுகிட்ட சொன்னீங்கன்னா, அவனுக்கு இவ்வளோலாம் பிரச்சனை இருக்குன்னு ஊரெல்லாம் போய் பறைசாத்திடுவான். நீங்கள் உங்களுக்கு இருக்க பிரச்சனை யார்கிட்ட வேணாலும் சொன்னாலும் அது வெளியே லீக் ஆகிடும். கடவுள்கிட்ட சொன்னால் அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். அப்போ பாரமெல்லாம் என்னது சொல்லுவோம்ல, மனசெல்லாம் கொட்டி தீர்த்திருப்பாங்க, சில பேரில் அழுது தீர்த்துன்னு சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட அழுதும் தீர்க்கலாம். அப்போ மனச்சுமை குறையுங்கிறது ஒரு பெரிய பலனாக இருக்குது. பிறகு இன்னொரு பலன் என்னன்னு சொன்னால், கர்வம் வராது. நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணி அந்த வழிபாட்டினால ஒரு காரியம் சக்ஸஸாக நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால் ஒரு காரியம் நடந்தால், நான் செஞ்சேன், என்னால் தான் நடந்துச்சு, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து நான் கொட்டுனேன்னு சொல்ல மாட்டான். கடவுள்கிட்ட வேண்டிட்டு போனேன், நல்லபடியாக நடந்துச்சு. அப்போ என்ன, ஆணவம் அங்கே எவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சாலும் கடவுள் வழிபாட்டோடு அந்த வெற்றி கிடைத்தால் அதில் ஆணவம் ஒரு நாளும் நம்மளுக்கு வராது. எந்த காரியத்தையும் நம்ம வழிபட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறோம், அந்த பிரார்த்தனையினால் அது நடக்குது. அப்போ நடந்தால் என்ன ஆகும்? கடவுள்னால தான்ப்பா நடந்துச்சு, ஏன் முயற்சி இங்கே ஒன்று கூட கிடையாது. சும்மா சொல்லிக்கிறலாம், மற்றவங்க சொல்லுவாங்க உங்களால் தான். சில பேர் புகழ்வாங்க, நீங்கள் இல்லாட்டி இந்த காரியம் நடந்திருக்கான்னு சொல்லும் போது நம்ம மனசுக்குள்ளே எப்படி இருக்கணும், சரின்னு கேட்டுக்கிறலாம். அங்கே போய் ஏன்னால இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனசுக்குள்ளே அவங்க புகழ்கிறாங்க, நம்மளுக்கு நடந்தது எது, பகவான் நம்மளுக்கு நடத்தி கொடுத்தாருங்கிற அறிவோடு இருக்கிறது. இது ஒரு பெரிய கர்வம் குறையும். பிறகு கடவுள்கிட்ட வழிபடும் பொழுது, வழிபட்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்மளுடைய சோம்பலை நீக்கி விடுவார். உள்ளுக்குள்ளே இருக்கும், கடவுள் பிரார்த்தனையோடு ஆரம்பிச்சிருக்கேன், கடவுள் கூட இருக்காருன்னு ஒரு சோர்வு வராது. ஒருவேளை அந்த தோல்வி அடைஞ்சால் கூட எப்படி சிந்தனை, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த காரியத்தை கடவுள் தடை போட்டிருக்காரு. இந்த தடைக்கு வேற ஏதாவது நம்மளுக்கு தெரியாது. குழந்தை ஐஸ்கிரீம் கேட்குது காய்ச்சலோட, கொடுக்க மாட்டேன்னு நம்ம அப்பா அடித்தாருன்னா காரணம் என்ன, குழந்தை என்ன பண்ணோம், கேட்டதை வாங்கி தர மாட்டேன்னு அழுகும். ஆனால் அது காரணம் நம்மளுக்கு தான் தெரியும், அப்பாவுக்கு தான் தெரியும் ஏன் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அது மாதிரி கடவுள் அந்த நேரம் கொடுக்காமல் இருப்பார், வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். கடவுள் நிச்சயம் நம்மளுக்கு நல்லதே செய்வார், நம்பிக்கையோட அடுத்த முயற்சியை ஆரம்பிப்போம். இந்த பலனும் நம்ம கடவுள் பிரார்த்தனை பண்ணும்போது கிடைக்கும். பொதுவாக எல்லா துயரங்களுக்கும் காரணம் நம்மளுடைய கர்ம வினை தான். யாரையும் குறை சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. துயரங்களுக்கெல்லாம் காரணம் என்ன, பிராரப்த கர்மம். சொல்லியிருக்கேன், மனித பிறவி எடுத்தாச்சுன்னா பாபமும் இருக்குது புண்ணியம் இருக்குது, ரெண்டும் பாதி இருந்தால் தான் மனுஷ பிறவியே கிடைக்குது. ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம்னா புண்ணிய பலன், பாவத்தை அனுபவிக்கிறோம்னா துக்கத்தை அனுபவிச்சா பாப பலன். ஒரு துக்கம் நம்மளுக்கு வருதுன்னா பாப கர்மம் வேலை செய்யுது. நாம் எப்பயோ செஞ்ச பாப கர்மம் வேலை செய்யுது, இந்த ஜென்மத்தில் இல்லை, எப்பயோ செஞ்சது வேலை செய்யுது. இப்போ சுகத்தை அனுபவிச்சா எப்பயோ செஞ்ச புண்ணியம் வேலை செய்யுது. இது ரெண்டும் தான் கொடுக்கும். இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்னு சொன்னால், இந்த தத்துவத்தோட இவன் கடவுளை வழிபடுவான்.
எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபகர்ம வேலை செய்யும் பொழுது அது கடுமையான பலப்பிராரப்தம்பாங்க. அதாவது ரொம்ப பாபகர்மம் அதிகமாக இருந்தால் பிரார்த்தனை பண்ணால் என்ன ஆகும்னா, கொஞ்சம் அந்த பாபகர்மா கம்மியாக இருந்தால் பிரார்த்தனை பண்ணும்போது கடவுள் மாற்றி விட்டுருவாராம். அந்த செயலவே மாற்றி, அந்த துக்கத்தையே மாற்றி இறந்து கொண்டு போயிடுவாராம். ரொம்ப பலப்பிராரப்தம்பாங்க. ரொம்ப கடினமான ஒரு பாபகர்மா உள்ளுக்குள்ளே இருக்குது நம்மளுக்கு தெரியாது. இந்த பாபகர்மா கொஞ்சமா அதிகமாக நம்மளுக்கு தெரியாது, கடவுளுக்கும் தெரியும். ஆனால் பிரார்த்தனை பண்ண பண்ண என்ன ஆகும்னா, ஒன்று கஷ்டத்தை நீக்கிடுவார், இல்லாட்டி அந்த கஷ்டத்தை தாங்குகிற ஒரு பெரிய சக்தியை கொடுத்து என்ன பண்ணுவார், சோம்பேறத்தை நீக்கிடுவார். மற்றவங்கெல்லாம் அழுது அப்படியே சோர்ந்து போய் இருக்கும்போது அவனுக்கு அந்த மனசில் ஒரு உறுதி வரும். ஏதோ காரணத்தினால பகவான் பண்ணியிருக்கார், நானும் வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கேன், நிச்சயம் ஒரு நாள் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார்னு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து அந்த ஒரு தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார்னு பார்த்தோம். இதெல்லாம் பிரார்த்தனையினால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விளைவு. அதனால தான் நாம் நிறைய விரதங்கள்லாம் எதுக்கு இருக்கோம், கஷ்டத்தை நாமளாக வரவழைச்சிக்கிறோம். சபரிமலை பாத யாத்திரை, பழனி பாத யாத்திரைன்னா நாமளாக நடந்து போய் கஷ்டத்தை இருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது, சும்மா பட்னியாக கிடக்க சொன்னால் இருப்போமா, இருக்க மாட்டோம். நாமளே என்ன பண்ணுறோம், ஏகாதசி விரதம், கார்த்திகை விரதம், அப்படி ஒவ்வொரு விரதங்கள்லாம் இருந்து கஷ்டத்தை நாமளாக வரவழைக்கும் பொழுது அந்த பாபகர்மம் என்ன ஆகுது, அதன் மூலமாக நீங்கிறது. காட்டில் நீங்கள் ஒரு பாபத்தினால வெயிலில் ஒரு 10 கிலோமீட்டர் இன்றைக்கி நடக்க வேண்டிய விதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு நாள் பஸ் ரிப்பேர் ஆகி கார் ரிப்பேர் ஆகி நடந்தால் கவலையோட சோகத்தோடு நடப்போம். பழனி பாத யாத்திரை விரதம் இருந்தாச்சுன்னா அது சோகத்தோடையே நடக்கிறோம், அதை விட கூடுதலாக நடக்கிறோம். அப்போ அந்த கர்மம் என்னது, இந்த நடையில் போயிடும். ஒரு நாளைக்கு பட்னியாக கிடக்கணுங்கிறது பாவகர்வமாக இருக்கும், விரதம் இருக்கும்போது அது கழிஞ்சு போயிடும். அப்படி இதனால தான் நம்மளுடைய விரதம் சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை நாம வரவழைத்து இருக்கக்கூடிய விரதங்களாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா விரதமுமே அப்படித்தான் இருக்கும். அதில் களியும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 3 விதமான மனிதர்களில் இப்போ பார்க்க போகிற வேண்டியது, ஞானி பண்ணுற பிரார்த்தனை நன்றியின் பொருட்டு, உலகத்தில் இருக்கிறவங்க பொருள்களுக்காக துக்கம் போகிறதுக்கு, இன்னொருத்தன் வழிபடுறான் முமுக்ஷு, கடவுளுக்காக கடவுளை வழிபடுபவன். இவன் எப்படி பிரார்த்தனை பண்ணுறான்னா, இவனுடைய பிரார்த்தனையை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ நம்மெல்லாம் முமுக்ஷு தான். இங்கே வந்திருக்கவங்களாம் யார், முமுக்ஷுன்னு என்ன அர்த்தம், உண்மையை தெரிஞ்சுக்கிறேன்னு வந்திருக்கவங்க. இல்லை இந்த உலக சுகத்தை விட கடவுளை அடைய வேண்டும், நிலையான பேரின்பத்தை அடைய வேண்டும் வர்றவங்க தான் இந்த சத்சங்கம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாம். மேக்சிமம் அப்படித்தான் இருக்கணும். இல்லாட்டாலும் அந்த எண்ணத்துக்கு வந்துடுவோம் நம்ம. சரி, அவன் எனக்கு சாப்பாட்டுக்கு வேணும், எனக்கு உடம்பு ஆரோக்கியம் வேணும், எனக்கு சாப்பிட்றதுக்கு உணவு வேணும்னு கேட்டால் கூட அது காமிய பிரார்த்தனை இல்லையா. இந்த உலக வாழ்க்கைக்கு விட்டுட்டு கடவுளுக்காக வாழ்கிறவன் அடிப்படை தேவைகளை பிரார்த்தனை பண்ணினா கூட அது கடவுளுக்காக பண்ணுற பிரார்த்தனைங்கிறார். புரியுதா சொல்கிறது? மற்றவங்க கேட்குறது கடவுளுக்காக இல்லை, எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குறதோ, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கேட்குறதோ, உலக சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு. இது அதே பிரார்த்தனை பண்ணினாலும் கூட இது காமிய பிரார்த்தனையில் சேராதுங்கிற. காமிய பிரார்த்தனை உலகத்தினுடைய இன்பத்தை அடைவதற்காக இல்லை, கடவுளை அடைவதற்காக சில பிரார்த்தனை பண்ணுறான். அது எப்படியெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி வேதத்தில் உபனிஷத் மாணவர்கள் யார், வேதாந்தத்திற்குள் நுழைஞ்சவங்க. அவங்கெல்லாம் யாருன்னா கர்மயோகம் பக்தி யோகமெல்லாம் செஞ்சு ஞான யோகத்துக்குள்ளே வர்றவங்க. அவங்களுக்கு சில பிரார்த்தனைகள்லாம் சொல்லியிருக்கு. அது பார்த்தா இதுன்னு சாதாரண பிரார்த்தனையாக தானே தெரியுது. இது எப்படி வேதாந்தத்தில் உபனிஷத்தில் இந்த பிரார்த்தனையில் இருக்குன்னா அதில் ஒரு பெரிய உள்ளர்த்தம் இருக்குது. அந்த பிரார்த்தனை சில கொட்டேஷன் எடுத்துக்கிட்டு இப்போ நாம் விளக்க பார்க்க போகிறோம். இதில் என்னன்னு சொன்னால், இங்கே கேட்குற பிரார்த்தனை எப்படி இருக்குன்னு சொன்னால், ரொம்ப நாள் பிரார்த்தனை பண்ணுவான் யார், இந்த வேதாந்தத்துக்கு வந்தவன். உலக விஷயங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறது கூட சில சீக்கிரம் கிடச்சிடும். இந்த வேதாந்தத்துக்கு சில பிரார்த்தனை பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன், நான் ரொம்ப நாளாக பிரார்த்தனை பண்ணுறேன், எனக்கு அதிகம் பலன் தரலையேன்னு ஒரு சந்தேகம் வரலாம். காரணம் என்னென்னா, நீ கேட்குற பிரார்த்தனை உலகத்திலே பெரிய பொருளை, சின்ன பொருளை கேட்கல.
நீ உலகத்தில் இந்திர பதவி கேட்டால் கூட சின்ன பொருள் தான். நீ யாரை கேட்குற? கடவுளவே கேட்குற. இன்னொன்று யாரை கேட்குற? எனக்கு மன தூய்மை வேணும், மனசு சுத்தமாக இருக்கணும், கெட்ட குணமெல்லாம் போகணும் அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? அதெல்லாம் ஈஸியான வேலை கிடையாது. மனசில் எனக்கு அழுக்கு வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாதுன்னு கேட்குறதெல்லாம் உடனே கொடுத்துட மாட்டார். அதை கொடுத்துட்டா ஞானம் வந்துடும் உடனே. உலகத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுத்துருவார் உடனே. இது கொஞ்சம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை பண்ணாதான் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் இது இருக்கிறதுலையே இந்த உலகத்தில் அடைய வேண்டியதில் ஹையஸ்ட் இதுதான். அதுக்காக என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் கொஞ்சம் சில படிகளெல்லாம் கடந்து போக வேண்டியிருக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அடிப்படையிலேருந்து ஒரு பிரார்த்தனை பண்ணி போகிறான். யார்? உபனிஷத் மாணவன். பட் ஒருத்தன் 10th படிக்கிறான், அவனுக்கு ஆசை கலெக்டர் ஆகணுங்கிற ஆசை. 10th எக்ஸாம் வருது, அப்பப்போ என்ன பிரார்த்தனை பண்ணுவான்? எனக்கு கலெக்டர் ஆகணுங்கிற ஆசை, அதை நிறைவேற்றுங்க. நான் கேட்பான், இந்த பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கணும். என்ன கேட்பான்? 10th பரீட்சையில் எனக்கு நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு கேட்கலாம். பிறகு +2 படித்தவுடனே அதில் நல்ல மார்க் வாங்கணும். பிறகு IAS படித்தவுடனே அதில் தேர்ச்சி பெறணும். பிறகு எனக்கு கலெக்டராக நல்ல போஸ்டிங் வேணும். அப்போ எப்படி பிரார்த்தனை இவனுக்கு முதல் என்ன கலெக்டராகனு லட்சியம். கலெக்டராக வேண்டிய லட்சியம். அதுக்கு எடுத்தடுப்புலேயே கலெக்டராகனு பிரார்த்தனை பண்ணுவானா? 10th படிக்கிற பையன் டிகிரி முடித்து IAS பரீட்சை எழுதும்போது என்ன பண்ணுவான்? அதில் பாஸ் பண்ண வேண்டி IAS பாஸ் பண்ண பிறகு கூட அதில் நிறையா போஸ்டிங் இருக்குது. எனக்கு இந்த கலெக்டர் போஸ்ட் தான் வேணும் பிரார்த்தனை பண்ணுவேன். அப்படி தானே பண்ண முடியும். அப்படி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதல்ல இங்கே உபனிஷத் மாணவன் வேதாந்தம் படிக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியம் வேணும். என்ன வேணும்? நான் எல்லாத்துக்கும் வேணும். அவனுக்கு வேணுமா இல்லையா? அதுக்காக என்ன கேட்குறான்? முதல்ல எனக்கு இந்த உடம்புல ஆரோக்கிய கொடு கடவுளேன்னு கேட்குறான். எதுக்கு? உன்னை அடையிறது வரைக்கும் இந்த உடம்பு கரெக்டாக இருக்கணும்ட்டு. பிறகு உள்ளத்துலேயும் ஆரோக்கியம் வேணும்னு கேட்பான். வெளி ஆரோக்கியம் மட்டும் பத்தாது, மனசும் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். பிறகு நல்ல குரு வேணும், எனக்கு நல்ல சாஸ்திரக்கான உள்ளே போகணும். அப்படி ஒரு பிரார்த்தனை. பிறகு அப்படி அமைஞ்சாலும் கூட இடையூறுலாம் நிறையா வரும். அந்த இடையூறுலாம் இல்லாமல் படிக்கணும். இங்கே வரும்போது எத்தனை இடையூறு வந்திருக்கு. வீட்டுலேருந்து கிளம்பும்போது நிறைய பேருக்கு வீட்டை விட்டு போனால் சரின்னு இருப்பாங்க. அந்தரியத்துக்கு போயிட்டு வரேன்னா சரி, ஒரு 4 மணி நேரம் நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கலாம் சில வீட்டில். சில வீட்டில் என்ன ஒன்று, எதுக்கு போகிறேன், அங்கே போய் என்ன செய்ய போகிறீங்க, இப்படிதான் கேள்வி வருமா இல்லையா? குழந்தைய விடாது, எல்லாம் ஏதாவது இடையூறு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடையூறு இல்லாத ஒரு சூழ்நிலை வேண்டும். பிறகு சாஸ்திரத்தை புரிகிறதும் கஷ்டம், அதுக்கு சக்தி வேண்டும், சந்தேகமெல்லாம் நீங்கணும். இப்படியெல்லாம் பல பிரார்த்தனைகள் இந்த முமுக்ஷு வேதாந்தத்தில் உள்ளவனுக்கு இருக்கு. இவன் கேட்குறதெல்லாம் வெளியே கிடைக்காத ஒன்று. இவன் கேட்குற பிரார்த்தனை வெளியே இருந்து நம்ம வேறு வழிகளில் அதை சம்பாதிக்கலாம். இதில் அப்படி சம்பாதிக்க முடியாது. இவன் கேட்குற பிரார்த்தனையெல்லாம் கடவுள்கிட்டருந்து கிடைச்சாதான் நம்மளுக்கு உண்டு. வெளியே உலகத்திலேருந்து சம்பாதிக்கக்கூடிய பொருளை இவன் கேட்கறது இல்லை. நசிகேதை என்ன கேட்டான் தெரியுமில்ல? எதுக்கு எடுத்தாலும் கடோபனிஷத்து தான். அவர் என்ன தர்றாரு? அவர் யமதர்மராஜா என்ன சொல்கிறாரு? உனக்கு சொர்க்க பதவி தர்றேங்கிறாரு, உனக்கு நிறைய வைரம் வைடூரியம் இந்த உலகத்தில் அத்தனை செல்வத்தையும் கொடுக்குறேங்கிறார், எல்லா பதவியும் தர்றேங்கிறாரு. அவன் என்ன கேட்குறா? வேணாங்கிறான். பிறகு என்ன சொல்கிறார்? உனக்கு நீண்ட ஆயுளை கொடுன்னு தர்றாரு, அதுவும் வேணாங்கிறான். யாராவது அப்படி சொல்லுவாங்களா? யாராவது அதை கொடுத்தா சொல்லுங்க. என்ன கேட்குறான்? எனக்கு ஒன்று தெரியணும், செத்த பிறகு நான் என்ன ஆவேன்? நீண்ட ஆயுளை கொடுக்குறீங்க, 10 லட்சம் வருஷம் வரைக்கும் கொடுக்குறீங்கன்னு வச்சு 10 லட்சம் வருஷம் கழித்து நான் என்ன ஆவேன்? எல்லா செல்வத்தையும் கொடுத்து நான் செத்து போனால் என்ன ஆகும்? இந்த உயிர் மரணம்னா என்னங்கிறத சொல்லுங்கன்னு கேட்குறான். அவர் எல்லாத்தையும் விட அது உயர்ந்த விஷயமா இருக்குல்ல. நம்ம கடவுளை அறிவது, தத்துவத்தை தெரிந்து கொள்வது, கடவுளின் உண்மை சுரூபத்தை அறிவது என்பது கூட நான் இறந்த பிறகு என்ன ஆவேங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது தான். இதுதான் உண்மையா? இது இப்படி தெரிஞ்சிட்டானா அது பேர் பறக்க மாட்டான். மரணத்திற்கு பிறகு இந்த ஆத்மா என்ன நிலை அடைகிறது என்று நசிகேதன் யமதர்மராஜாட்ட கேட்குறான். அவர் எல்லா செல்வத்தையும் தர்றேங்கிறார், இந்திர பதவியை கூட தரேன்ட்டார். ஒன்று வேணான்ட்டான். இதுக்கு பதில் இந்திர பதவிக்கு இந்திரனுக்கு ஆயுள் இருக்கா இல்லையா? இந்திரனுக்கு ஆயுள் உண்டு.
அவர் இறந்த பிறகு என்ன ஆவார்? அப்போ அது மாதிரி மரணத்திற்கு பின்னாடி ஒரு ரகசியத்தை சொல்லுங்கிறான். இது அரிய பொருளை கேட்பது தான் இந்த வேதாந்த மாணவனுடைய இது. அதனால் அதுக்கு ரொம்ப விசாரம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நிறைய சாதனைகள் இருக்குது. அதெல்லாம் செஞ்சு அந்த பலன் கிடச்சிச்சின்னா நாம் எப்படி இருப்போம்? ரொம்ப சந்தோஷமாக நிறைவோடு இருக்க முடியும். முதல்ல என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக பிரார்த்தனை பண்ணுறார். இங்கே செய்கிற பிரார்த்தனை எல்லாமே கடவுளை அடைவதற்கு பயன்படக்கூடிய சாதனை. குறள் இருக்குல்ல, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. கடவுளை பற்றுவது எதற்கு? மற்ற பற்றெல்லாம் விடுவதற்கு. அது மாதிரி இங்கே பண்ணுற பிரார்த்தனை எல்லாம் எதுக்குன்னா, கடவுளை அடைவதின் பொருட்டு, உண்மையை உணர்வதின் பொருட்டு, நிலையான பேரின்பத்தை அடைவதின் பொருட்டு, துக்கம் கம்ப்ளீட்டாக நீங்கிறதுக்கு, துக்கம் முழுமையாக நீங்கிறதுக்கு. பணம் இல்லை, நல்ல பிரார்த்தனை பணம் கிடைச்சா அதனால் அவரை துக்கம் நீங்கிடும். அப்புறம் வேற ஒரு துக்கம் வரும். இது டோட்டலாக எல்லா துக்கத்தையும் நீக்கும், அல்லது துக்கத்தை தாங்குகிற சக்தியை கொடுத்து மனநிறைவை கொடுக்கும். இதுக்காக இங்கே பிரார்த்தனை பண்ணுறான். இந்த அவன்தான் மனிதன் 100 பிரார்த்தனை ஒன்று இருக்குது. அந்த பிரார்த்தனை தெரியுமா? ஒரு பாட்டு, சினிமா பாட்டு இருக்குது, ஆட்டுவித்தால். அதெல்லாம் எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிக்கும், நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையெனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. அப்படி சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். பாஞ்சாலி அவர்களுடைய சிக்கல் என்ன? அந்த நேரம் சேலை தான் வேணும். கேட்டால் கொடுத்தார் பகவான். அர்ஜுனன் என்ன கேட்டான்? இவனுக்கு துக்கம் தாங்கலை, சொந்தக்காரங்களை கொல்ல வேண்டியது இருக்கேன்னு துடிக்கிறான். அப்போ கீதை கேட்டான், சொன்னார். இவன் என்ன சொல்கிறான்? நான் இருக்கும் நிலையில் உன்னிடம் என்ன கேட்பேன்கிறான். அந்த படத்தில் எல்லாத்தையும் நல்லது செஞ்சு இழந்துருவான், எல்லா சொத்து எல்லாம் நல்லது செஞ்சே எல்லாத்தையும் இழந்துருவான். அந்த நிலையில் நீ என்ன வேணும்னு கேட்டா நான் என்ன கேட்பேன்னு சொல்கிறான். நான் இருக்கும் நிலையினில் உன்னிடம் என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன்கிறான். இப்படி யாராவது பிரார்த்தனை பண்ண முடியுமா? இது எவ்வளோ உயர்ந்த. இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ள. அப்போ துன்பத்தை வாங்குறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காங்க. மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு துக்கத்தை வாங்குறது பெரிய ஆனந்தம் கிடைச்சிருக்கு. இது ஒரு பிரார்த்தனை. எவ்வளோ இதில் கண்ணதாசன் நினைக்கிறேன் இப்படியெல்லாம் வரி எழுதும். இது உண்மையிலே ஹையஸ்ட் பிரார்த்தனை தான். அப்படி பிரார்த்தனைகள் பல இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதர்வண வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது, ஓம் பத்திரம் கரணியேபிகின். அதில் ஒரு வார்த்தை வருது, ஸ்திரை ரங்கைகி துஷ்டுவாகும் சஸ்தனூபிகி வியசேம தேவகிதம் யதாகு. உறுதியான உறுப்புக்களுடன் வேதங்களால் உங்களை நாங்கள் புகழ்ந்து கொண்டு இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆயுளை அனுபவிப்போமாக. உறுதியான உடம்பு வேணும், ஆரோக்கியமான உடம்பு வேணும். அந்த உடம்போடு உங்களெல்லாம் புகழ்ந்து நாங்கள் பாடணும். பக்தி வேணுங்க. எது வரைக்கும்? எவ்வளோ ஆயுள் கொடுத்துருக்கீங்களோ அது வரைக்கும் நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணுறான். வேதாந்த பிரார்த்தனை இது. இங்கே உறுதியான உடல் வேணும், ஆரோக்கியமான உடல் வேணும் பிரார்த்தனை இருக்குது. அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எவ்வளவு நாள் நீ ஆயுள் கொடுத்துருக்கி அவ்வளோ நாள் இருந்தால் போதுங்கிறான். எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கடவுள் கொடுக்க போகிறதில்ல, கொடுக்க மாட்டார். அதாவது பகவான் ஆயுள் இவ்வளவுதே நிர்ணயம் பண்ணிட்டாருன்னா, நீங்கள் சாக நினைச்சாலும் சாக முடியாது. எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறவங்க சாக முடியாமல் போயிடுறாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா நீ ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டான் யார்? இந்த மாணவன். அதனால் இந்த வாரம் எனக்கு ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ராலாம் வேணாம், நீங்கள் எவ்வளோ ஆயுள் கூட அது வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா ஒரு காரை புதுசாக வாங்கி போய் ஒர்க் ஷாப்பில் இருந்தால் என்ன பிரயோஜனம்? புதுசாக கார் வாங்கிட்டான், எப்போ பார்த்தாலும் ஒர்க் ஷாப்லேயே இருக்குது, அது என்ன பிரயோஜனம் இருக்குது? அது மாதிரி எப்போ பார்த்தாலும் உடம்புக்கு முடியலை, எப்போ பார்த்தாலும் உடம்புக்கு என்ன இருக்குது? அதனால் ஆரோக்கியமான உடம்பை எனக்கு கொடுப்பாயாக. இந்த ஆயுள் முடியும் வரை, இந்த ஆயுள் எனக்கு நீ எவ்வளோ நிர்ணயிக்கப்பட்டிருக்கையோ அது வரைக்கும் எனக்கு உடலில் ஆரோக்கியம் வேண்டும் என்று பிரார்த்தனை.
என்னதான் பண்ணினாலும் கூட ஆரோக்கியம் இல்லாமல் போயிருதா இல்லையா? அதனால் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக இல்லையா? அதனால் பிரார்த்தனையில் உடல் ஆரோக்கியம் முக்கியம். இது மேலோட்டமாக பார்த்தா உடம்பு ஆரோக்கியத்துக்காக கேட்டதாக தெரியுது. இதில் உள்ளார்ந்த அர்த்தம் வேட. எப்படின்னா, உடல் ஆரோக்கியம் என்ன செய்யணும்? சாப்பாடு கட்டுப்பாடு வேணும். வேணுமா இல்லையா? பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு 50 வடையை சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருந்தால் எப்படி உடல் ஆரோக்கியமாக இருக்கும்? அப்போ எனக்கு சாப்பாட்டை கட்டுப்பாடுற சக்தியை கொடுன்னு இந்த பிரார்த்தனையில் அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் இருக்குது? உணவு கட்டுப்பாட்டை கூடிய உணவை கட்டுப்படுத்துகிற ஆற்றலை கொடுன்னு சொல்லியிருக்கு. டாக்டர் வடை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு என்ன செய்யுது? பார்த்த உடனே ஸ்வீட் முன்னாடி நிற்க திருப்பதி லட்டு வேறு, பிரசாதம் தானேன்னு என்ன பண்ணுவான்? ஒரு 4 லட்டை உள்ள அமைக்கிடுவோம். அப்போ அதுக்கு சக்தி இல்லாமல் போயிடுதுல்ல. டாக்டர் சொன்னாலும் கேட்குற புத்தி வருதா? அப்போ அது யார் கொடுக்கறது? நம்மளுக்கு அந்த ஆற்றல் இல்லை. உடல் ஆரோக்கியத்தை கேட்கும் பொழுது என்ன கேட்குறோம்னு சொன்னால், எனக்கு உணவு கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை கொடு, தினந்தோறும் உடல் பயிற்சி செய்கிற சக்தியை கொடு, உடல் ஆரோக்கியத்திற்கு நான் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் கொடுன்னு சொல்லி கேட்குறோம். சென்னையில் ஒரு சென்டர் ஒன்று இருக்குது. அங்கே எப்படி தெரியுங்களா? 1 கிலோ இடம் உனக்கு குறைச்சி கொடுத்துட்டு 5000 ரூபா ஃபீஸு. என்ன சிஸ்டம்? நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க. எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்க, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க, உனக்கு 1 கிலோ இடையை குறைச்சி கொடுத்துட்டு 5000 ரூபா ஃபீஸ். இப்படி ஒரு சென்டர் இருக்கான். அப்போ சாப்பிடாமல் குறைக்கிறது கஷ்டம். நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க, 1 கிலோ குறையணும், எல்லா பேரும் போவானா இல்லையா? அப்படி ஒரு சென்டர் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் இந்த உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு இல்லாமல் சாகிறது 2% தானா. உணவு அதிகமாக சாப்பிட்றது 98% தான். உணவு அதிகமாக கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்டு சாகிறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்களாம். கட்டுப்பாடு இல்லாமல் சாகிறது ரொம்ப கம்மிங்கிறாங்க. இப்போல்லாம் அது கிடையவே கிடையாது. அப்படி அதெல்லாம் எப்படின்னா, இந்த உணவு கட்டுப்பாடுங்கிறது கத்தி மேலே நடக்கிறது மாதிரி. நம்ம முன்னாடி வடை, இட்லி, பூரி, தோசையெல்லாம் வச்சுட்டு நீ 2 இட்லி மட்டும் சாப்பிடுன்னு எப்படி சாப்பிட முடியும்? முடியுமா? சுற்றி இருக்குது, வீட்டில் எல்லாம் போட்டாச்சு, வாசனையெல்லாம் வருது. டாக்டர் வேறு சொல்லி விட்டுருக்காரு, வீட்டில் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, கெஸ்ட்டு வந்திருக்காருன்னு பூரியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, வடை சுட்டு வச்சுருக்கு, இட்லி இருக்குது, டாக்டர் 2 இட்லிக்கு மேலே சாப்பிடான்னு சொல்லி விட்டார். என்ன பண்ண முடியும்? முடியவே முடியாது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்குருவான். போகுமா இல்லையா? பிரம்மச்சாரிகளுக்கு வர்றதில்ல. அதனால தான் கேட்குறான், உடல் ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்டால் இதனுடைய அர்த்தம் என்ன? இதுதான். ஒரு பிரம்மச்சாரி சாமிகிட்ட வந்தார். அங்கே வந்த உடனே நல்ல சாரல் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு, சாயந்தரம் நேரம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த நேரம் தியானம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லாயிருக்கும், இந்த நேரம் சூடாக மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறார். எப்படி இருக்கும்? அப்போ அந்த நேரம் தியானம் பண்ணால் நல்லா இருக்கு. இது முடிகிறது இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரார்த்தனையில் அப்படித்தான். நீ சாமிகிட்ட போய், நான் டெய்லி வந்து 6 இட்லி, 2 தோசை, ஒரு 4 வடை, 2 பூரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் கட்டுப்படுத்தி 2 இட்லி, ஒரு அரை தோசை, 1 வடை சாப்பிட்ற அளவுக்கு சக்தியை கொடுன்னு கேட்க முடியுமா? அப்படி வெளியே கேட்டேன்னா சிரிச்சிருவான் பக்கத்தில் இருக்கிற. அதனால் அப்படியெல்லாம் கேட்க முடியாது. உடல் ஆரோக்கியம் மனசுக்குள்ளே வேணால் கேட்கலாம், மனசுக்குள்ளே வேணால் அப்படி கேட்கலாம், வெளியே கேட்க முடியாது. ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்டாச்சுனாலே இந்த கண்ட்ரோல் பண்ணுற சக்தியை கொடு, எனக்கு எக்ஸசைஸ் செய்கிற சக்தியை கொடு, உடல் ஆரோக்கியத்துக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் கொடுன்னு நம்ம முறையை கேட்குறோம். அதாவது இதுக்கு மோட்சத்துக்கு என்ன வீட்டில் இருக்க வடைக்கும் மோட்சத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா வடையை விடணும்ல. வடைக்கும் மோட்சத்துக்கு என்ன சம்பந்தம், பூரிக்கும் மோட்சத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாம், இருக்குது. அதை விடுற சக்தி வேணுமே, அதை கொடு அப்படின்னு கேட்குறது. இது ஒரு பிரார்த்தனை. இது உடல் ஆரோக்கியத்துக்கு. அடுத்த பிரார்த்தனை என்னென்னா வாக்கு. அங்கே என்னென்னா, இது தைத்திரிய உபனிஷத்தில் ஒரு பிரச்சனை வருது. அதாவது சரீரம் மே விசர்சனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாப்பியாம் பூரி விசுருவம். அதுலேயும் வருது, என்னுடைய உடல் நோயற்று இருக்கட்டும், என்னுடைய நாக்கு இனிமையாக பேசுவதாக இருக்கட்டும். முதல்ல இருந்தது நாக்குக்கு, சுவைக்கு. இது வாக்குக்கு. இனிமையாக பேசுறது வாக்கு, சுவைக்கிறது நாக்கு. நாக்கு வாக்கு வித்தியாசம் தெரியுதா?
அது ஞானேந்திரியம், இது கர்மேந்திரியம். ரெண்டுலதான் பிரச்சனையே இருக்குது. எல்லா வயசான காலத்தில் எல்லா இந்திரியம் அவுட் ஆகிரும். நீங்கள் பாருங்கள், வயசானவங்களை பாருங்கள், கண்ணு சரியாக பார்க்க தெரியாது, காது சரியாக கேட்காது, கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, கர்மேந்திரியனால அவுட் ஆகிரும். பாத்ரூம் போகிறது எல்லாமே சரியாக அவுட் ஆகிரும். ஞானேந்திரியத்தில் அதே மாதிரி கண்ணு, காது, மூக்கு எல்லாம், நாக்கு ஒன்று மட்டும் வேலை செய்யும், பேசுகிறதும் வேலை செய்யும், சாப்பிட்றதும் வேலை செய்யும். இது நிப்பாட்டவே முடியாது. அதனால தான் நாவடங்க நாளும் அடங்கும். கர்மேந்திரிய நாளையும் அடக்கியாச்சு. நாளில் வந்து நாக்கு பேசுகிற சக்தி அதை அடக்கிச்சுன்னா மிச்ச கர்மேந்திரிய நாளை அடங்கிடும். ஞானேந்திரியம் சுவைக்கிறது, அதில் நீ சுவைக்கிறத அடக்கிட்டேன்னா மிச்ச கர்மேந்திரிய நாள் அடங்கிடும்னு சொல்லியிருக்கு. திருக்குறளே இனியவை கூறல்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு. பேசுகிறதெல்லாம் இனிமையாக பேசுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை இங்கே என்ன பண்ணுறான்? பிரார்த்தனை செய்கின்றான். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். நல்லவற்றையே நாடி இனிய சொற்களையே பேசினால் தீமைகள் தேயும், நன்மைகள் பெருகுங்கிறார். நல்லதையே பேசுனீங்கன்னா, இனியவே பேசுனா என்ன பண்ணுமா? தீமையெல்லாம் போயிருமா, நல்லது வரும். பகவானே யார்? திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, வாக்கினால் சொற்களினால் யாரையும் நான் ஹிம்சைப்படுத்தாமல் இருப்பேனாக. ஹிம்சப்படுத்துகிற புத்தி யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வேதாந்தம் புரியாது. சத்திரியன் சில பேரை ஹிம்சப்படுத்தணும், அதர்மம் செய்கிறவனை. சத்திரியனுக்கு வந்து கட்டாயம் ஹிம்சை தேவை. தேவர்கள் அசுரர்கள்லாம் சேர்ந்து ஞானத்தை பெறுறதுக்கு பிரம்மாட்ட போகிறாங்க. அசுரர்களுக்கு புரியலை, தேவர்களுக்கு புரியுது. காரணம் என்ன? அசுரர்கள் எல்லாரையும் ஹிம்சப்படுத்துறதுனால அவங்களுக்கு புரிகிறது இல்லை, தேவர்கள் யாரையும் ஹிம்சப்படுத்தாதனால அவங்க புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஹிம்சைப்படுத்தாமல் இருக்கிறது. நாம் உடலால் ஹிம்சப்படுத்துறதை விட வார்த்தையால் ஹிம்சப்படுத்துறது உலகத்தில் ரொம்ப அதிகம். நீங்கள் பாருங்கள், வீட்டில் எல்லா பிரச்சனையும் காரணம் என்ன? வாக்கு தான். ஏதாவது சொல்லாத வார்த்தையை சொல்லி, வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீதில்லாத சொல்லல்ட்டார். யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காத சொல்லல் தான் வாய்மை. உண்மையே பேசுறது மட்டும் வாய்மை கிடையாது, அது வாய்மை தான். அது யாருக்கும் தீங்கு வரக்கூடாது. உண்மை பேச வேண்டும், அதுவும் நன்மையாக இருக்க வேண்டும், அதுவும் மென்மையாக இருக்க வேண்டும், அளவோடு பேச வேண்டும். ஒரு உதாரணம் போனோட்ட எங்கேயும் சொன்னேன் தெரியுமில்ல. அமெரிக்காவை கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே ஒரு வரம் கேட்டிருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். நான் அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டில் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு பொண்ணு அங்கே இருக்கு, போக முடியலை, ரோடு போட்டு கொடுங்கன்னு கேட்டானா. அமெரிக்காவுக்கு கடவுள்கிட்ட ரோடு போட்டு கொடுங்கன்னு பிரார்த்தனை கேட்டானா. அது ரொம்ப கஷ்டம்ட்டாரான் கடவுள். என்ன சொன்னாராம்? ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா, அதில் ரோடெல்லாம் போட முடியாது அப்படின்னாராம். இவன் என்ன சொல்லியிருக்கான்? சரி அதை விட்டுருங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுங்கன்னானா. உனக்கு 4x4 போட்டு தரவா 6x போட்டு தரவான்ட்டாரான். பெண்கள்லாம் கோவிச்சுக்கிறாரு, வீட்டுக்காரரை அப்படித்தான், ரெண்டில் மாற்றிக்கிறலாம். வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா பேசுது, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு கேட்டோன்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு? உனக்கு 4x போட்டு தரவா 6x போட்டு தரவான்ட்டார். அப்போ அதை விட இது ஈஸியாக இருக்குது பாருங்கள். வாக்கை கட்டுப்படுத்துறத விட அமெரிக்காவுக்கு ரோடு போடுறது கடவுளுக்கு ஈஸியாகிட்டாரா இல்லையா? மனசை சுத்தப்படுத்துறதும் கஷ்டம், வெளியே எல்லாத்தையும் பண்ணிடலாம். பகவான் ஒன்று இருக்குது, அதாவது இந்த ஆளாளி கரையின்றி நிற்க இலையோன்னு தாய்மான ஒரு பாடல் ஒன்று இருக்கு, அதில் சொல்வார். அதாவது சப்த மேகங்களும் வஜ்ரதரன் ஆணையால் சஞ்சரித்திட இலையோ, வாழாது வாழவே ராமனடியால் சிலையும் மடமங்கை ஆக இலையோ, மணிமந்திரம் ஆதியால் வேண்டு சித்திகள் உலக மார்க்கத்தில் வைக்க இலையோ. இதெல்லாம் நீ செஞ்சிட்டேங்கிறார். கல்லை வந்து உருவமாக உண்டாக்கி விட்டுட்ட, ராமன் அடிபட்ட உடனே கரை இல்லாமல் கடலெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்க, மேருவ வளைச்சிட்ட, இதெல்லாம் செஞ்சிருக்க. பாழான என்மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோன்ட்டார். மனசை கட்டுப்படுத்துறது இதுக்குத்தான் பிரார்த்தனை. இதெல்லாம் வெளியே கிடச்சி கடவுள் வந்து இதெல்லாம் செய்ய முடியுது, என் மனசை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையான்னு கேட்குறாரு பகவான்கிட்ட. அது மாதிரி வாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியலை, நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியலை, வாக்கை கண்ட்ரோல் பண்ண இதை கேட்குறான் உபனிஷத் மாணவன். நம்ம என்னைக்கே அப்படி பிரார்த்தனை பண்ணுவோமா? உடல் ஆரோக்கியம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணும்போது என்ன சொல்ல, மனசில் என்ன வரணும்? சாப்பாட்டை கட்டுப்படுத்துறதுக்காக கேட்குறோன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறணும். அந்த சக்தியை கொடுன்னு மனசுக்குள்ளே கேட்டுக்கிறணும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் செய்கிறதையும்
கண்ட்ரோலாக பண்ணணும்னு கேட்கணும். அதுதான் அது. அதனால் அடுத்தது என்ன சொல்கிறாரு? வாக்கு, மென்மையாக பேசுதல். அதாவது உண்மை பேசணும்னு சொல்லி சில பேர் கட் பண்ணிடுவாங்க. உண்மை ஒருத்தரை கட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல பேசாமல் நிப்பாட்டுறது பெஸ்ட்டு. பிறகு அந்த பேசுறது நல்லதாக இருக்கணும், நல்ல விஷயமா இருக்கணும், புண்படுத்தாத விஷயமா இருக்கணும். அதையும் கூட நல்ல விஷயம்தான்ட்டு அப்படியே ஃபோர்ஸாக சொல்லக்கூடாது, மென்மையாக சொல்லணும். சிலருக்கு இங்கே இந்த இதில் கூட ஒரு பதில் எழுதி போட்டிருக்கு. ஒருத்தட்ட ஒரு தவறை சுட்டி காட்டணும்னா அந்த ஓங்கார சாமியுடைய கொட்டேஷன் எழுதி போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சவரை சுட்டி காட்டணும்னா நீங்கள் போன இதெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாதான். அவன் ஏதாவது நல்லது செஞ்சுருப்பான்ல, இதை நீங்கள் உலக வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கலாம். அவங்க பையனாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர் ஒரு தப்பு பண்ணுறாரு, அந்த தப்பை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டிய சூழல் வருது. அப்போ என்ன பண்ணணும்னா, அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். எதாவது இருக்குமா இருக்காத, ஒன்றாவது இருக்கும், நிச்சயம் நல்லது செய்யாமல் எதாவது ஒன்று இருக்கும். இவ்வளவுலாம் நீ நல்லது செஞ்சையே, இவ்வளவுலாம் நல்ல மனுஷனாக இருந்தையே, இதை மட்டும் ஏப்பா அப்படி பண்ணினேன், இது எப்படி இருக்கு? அப்போ காதில் வாங்குவான். முதல் செஞ்ச நல்லதை சொல்லி கெட்டதை காதல். இது மென்மையாக பேசுதல். நல்லதாக இருந்தாலும் அதை எப்படி சொல்லணும்? மென்மையாக பேச வேண்டும். பிறகு இன்னொன்று அளவாக பேசுறது. இது ரொம்ப கஷ்டம். மௌன விரதம் கூட இருந்துடலாம். இது மௌன விரதம் இருக்கிறது ஈஸி, அளவாக பேசுறது மாதிரி கஷ்டமே இல்லை. அந்த பார்த்திபனும் வடிவேல் ஜோக்கில் பார்க்கலாம். பார்த்திபன் பேசியே கொன்றுவான் அவனை. அவன்கிட்ட எப்படி விடுதலை பண்ணுன்னு நினைப்பான். சில பேர் பேசியே கொன்றுவாங்க, சொல்லுவாங்க, எப்பா பேசியே கொன்றுவான்ப்பான்னு, போகவே கூடாதும்மா. அப்போ இந்த அளவாக பேசுறது நம்மளுக்கு வேணும். 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட சொல்கிறாங்க, உணவை கட்டுப்படுத்துறதும் அளவாக பேசுறதும் கஷ்டமா. அப்போ இதை பிரார்த்தனை பண்ணி கடவுள்கிட்ட கேட்டுத்தான் பெற முடியும் அப்படிங்கிறார். இந்த பிரார்த்தனைங்கிறது பெரிய பொக்கிஷம். உலகத்தில் உலக விஷயங்களுக்காகவும் கேட்கலாம், இந்த மாதிரி முடியாத விஷயங்களை பகவான்கிட்டையும் கேட்க முடியும். பிரார்த்தனை ஒன்று மட்டும் இருந்ததுன்னா வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும்? மகாத்மா காந்தி கூட ஒரு இடத்துல சொல்கிறார், எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, பெரிய பலத்தை கொடுக்கறதே பிரார்த்தனைங்கிறார். பெரிய பலத்தை கொடுக்கறதே பிரார்த்தனை. கெட்டவன் கூட பாருங்கள், பிரார்த்தனையில் எப்படியோ திருப்பி கொஞ்ச நாள் கழித்து அப்படியே வந்துடுவான், நல்லா பிரார்த்தனை பண்ணுறவனா இருந்தால். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பிரார்த்தனை வாக்குக்காக பிரார்த்தனை. முதலில் உடல் ஆரோக்கியம், பிறகு வாக்தபஸ், பிறகு ஒரு பிரார்த்தனை. அந்த முதல்ல வருது, பத்திரம் கருணேபி சுருணியாம தேவாகா. அடுத்தது இந்திரிய கட்டுப்பாடுக்கு பிரார்த்தனை. இங்கே என்னன்னு சொன்னால், நாங்கள் செவிகளால் நல்லதை கேட்போமாக, கண்களால் நல்லதை பார்ப்போமாக. இந்த பிரார்த்தனை எப்படி இருக்கு? இதுவும் பிரார்த்தனை தான். இதெல்லாம் நம்ம அன்னைக்கு சொல்வேன், நல்லதை பார்க்கணும்னு சொல்கிறோம். நம்ம நல்லதை பார்க்கணும்னு யூடியூப்குள்ளே போகிறோம், என்ன வருது? ஒன்று ஆன் பண்ண உடனே 10 விஷயம் வரும். நம்ம எதை பார்க்கணும் அதை விட்டு என்ன பண்ணுவான், வேறு இதுக்குள்ளே போயிருப்போம். அதில் போய் எங்கேயோ போய் நிற்கும். நம்ம எதை பார்க்கணும்னு நினச்சோமோ அதை விட்டுருவோம். இருக்கா இல்லையா? வெளியே போகிற எத்தனையோ நிகழ்ச்சி கண்ணில் படும், கண்ணில் படத்தையும் செய்யும். நம்ம கண்ணில் படாமல் இருக்க முடியாது. அப்போ பார்க்குறதெல்லாம் ஒன்று நம்மளுக்கு நல்லதாக பார்க்குறது மாதிரி அமையணும், இல்லாட்டி எல்லாத்தையும் கடவுளாக பார்க்குற சக்தியை கொடுக்கணும். எவ்வளவோ ஆக்சிடென்ட்டு அது நடக்கும். ஒரு பையன், ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பையன், அது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பேப்பரில், நியூஸ் பேப்பர் மை வச்சுருப்பான். ஒரு பெரிய வீட்டிலே நடந்தது. அவன் இங்கிலீஷ் பேப்பர் நல்லா என்ன சின்ன படிக்கிறான். இந்த மர்டரு, இந்த தப்பான செய்தியெல்லாம் வரும், அதில் மைய வச்சுட்டு அழிச்சு விடுவான். ஹெட்டிங்கை பார்த்தோன்னு அழிச்சிடுவான், யாரும் படிக்கக்கூடாதுன்ட்டு. சின்ன பையனுக்கு கண்ணில் படுது. கெட்டதுலேயே மனசு இயல்பாக போகக்கூடிய புத்தி இருக்குது. சொன்னேன்ல ஒரு உதாரணம் கூட, இந்த விளம்பரத்தை யாரும் படிக்க வேண்டாம்னு எழுதி போட்டுருச்சு. அங்கே தான் பூரா பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கானா. ஒரு போர்டில் கூட்டமாக நிற்கிது, எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவ்வளோ விளம்பரம் இருக்குது, எதையும் இதை மட்டும் படிக்கிறான். அந்த போர்டில் ஹெட்டிங் என்ன தெரியுமா? இதை யாரும் படிக்க வேண்டாம், அதை போய் படிக்கிறான். ஏன்னா இயல்பாக கண் என்ன பண்ணும், எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்குது. அதனால் என்ன சொல்கிறாரு, நல்லதையே பார்ப்போமாக அப்படிங்கிற இயல்பாக செல்லும். அதை தவிர்க்கணும், இல்லாட்டி கடவுளாக பார்க்க வேண்டும். அதே மாதிரி கேட்கறது, நல்லதையே கேட்போமாக. நீங்கள் இது ஒரு ரகசியம்,
யார்கிட்டையும் சொல்லாதேன்னு மட்டும் சொல்லிடுங்க. சும்மா சொன்னால் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான். இது ரொம்ப ரகசியம்ப்பா, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண அடுத்த வேண்ட போய் சொல்லி இது ரொம்ப ரகசியம்ப்பா யார்கிட்டையும் சொல்லிடாது. அவன் பேர் என்ன இது ரொம்ப ரகசியம்ப்பா யார்கிட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி ஊர் ஊரா யார்கிட்டையும் சொல்லாத சொல்லணும் எல்லார்ட்டையும் சொல்லிடுவாங்க. அப்படி இயல்பாக மனசு என்ன பண்ணுது, இப்படி போய்கிட்டு இருக்கு. இந்திரியங்கள் எல்லாம் இப்படி தவறான வழியில் போகுது. அதற்கு எனக்கு கட்டுப்படுத்துகிற சக்தியை கொடுன்னு கேட்குறாங்க. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். கொஞ்சமாக கேட்டாலும் நல்லவே கேளுங்கள், கேட்ட அளவுக்கு அது பெருமை தரும். பிறகு அடுத்த பிரார்த்தனை என்ன சொல்கிறார் சொன்னால், இதில் எல்லாம் அப்படி தான். அதாவது வாக்கு, பிராணன், கண், செவி எல்லா இந்திரியங்களும் சக்தியை பெற வேண்டும். கட்டுப்பாடாக இருக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை. பார்க்குற சக்தி வேணும்ல, கேட்குற சக்தி வேணும்ல. எல்லாம் மூடி இருந்தால் என்ன பண்ணுறது ஒரு ஆனால் சக்தியோட கட்டுப்பாடோடு இருக்கணும். அதனால் என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா இந்திரியங்களும் அது அத்தனை ஆற்றலோடு விளங்க வேண்டும் ஒரு பிரார்த்தனை இருக்குது. கேட்குற சக்தி இல்லாட்டி வேதாந்தம் கேட்க முடியுமா? நல்ல விஷயங்களை பார்க்கணும், பார்க்குற சக்தி வேணும், அது நல்ல விஷயங்களாக பார்க்கணும். இப்படி இந்திரியங்கள் அனைத்தும் ஆற்றல் பெருகட்டும், ஆற்றலோடு இருக்கட்டும், ஆனால் அவை கட்டுப்பாடோடு நல்ல விஷயங்களில் இருக்கட்டும் சொல்லிட்டு அடுத்து ஒரு பிரார்த்தனை சொல்கிறாரு. உபனிஷத்தினால் அடையக்கூடிய பிரம்மன் அனைத்துமாக இருக்கிறது. அந்த பிரம்மனை நான் மறக்காமல் இருக்க வேண்டும், பிரம்மன் என்னை மறக்காமல் இருக்க வேண்டும். இது எப்படி பாருங்க, என்னால் பிரம்மன் மறுக்கப்படாமல் இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான பிரார்த்தனை. அதாவது நாம் உலகத்தில் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு போயிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, சில இடத்துல கவனம் இல்லாமல் நம்ம இருப்போம். கவனம் நம்மளுக்கு ரொம்ப கவனம் இல்லாமல் இருக்கும். உயர்ந்த லட்சியத்தை போவோம், இடையில ஏதாவது ஒரு லட்சியம் வந்தவன் என்ன பண்ணுவான், அதில் மூழ்கி இருப்போம். அதுக்காக இந்த பிரார்த்தனை. இப்போ கடவுளை அடையணும்னு சொல்லி தவம் செய்கிறோம். கடவுளை அடையணும் தவம் பண்ணுறான். தவம் பண்ணால் என்ன கிடைக்குது, ஒரு சக்தி கிடைக்கும், ஒரு சித்தி வேலை கிடைக்குது. கிடைச்சவன் என்ன பண்ணுவான், கடவுளை மறந்துடுவான். அந்த சித்தி வேலை செஞ்சவொன்னு அதுக்கு நிறைய புகழ் கிடைக்கும். நிறைய வீழ்ச்சி அடைகிறது சித்தில் தான். நல்ல தபஸ் பண்ணால், நல்ல விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஆற்றல் வரும். நீங்கள் நல்ல விரதத்தை அனுஷ்டிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை எரியாமல் ஒரு சக்தி கிடைக்கும். நீங்கள் நினச்சது நடக்கும், நீங்கள் விரும்பினது நடக்கும், நீங்கள் சொல்கிற வாக்கு பழிக்கும், இதெல்லாம் நடக்கும். என்ன பண்ணுவோம்னா அதில் மூழ்கிட்டு எதுக்கு போகிறோமோ அந்த லட்சியத்தை விட்டுருவோம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னன்னா லட்சியத்தை விடக்கூடாதுன்னு ஒரு பிரார்த்தனை. அந்த பிரம்மனை விடக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஒருவேளை நான் விட்டுட்டேன்னு வச்சுக்க, நீ என்னை விட்டுறாத பார்க்குறாரு. கடவுள்கிட்ட என்ன சொல்கிறது, நீ என்னை விட்டுறாத. இப்போ நம்ம வீட்டில் போகிறோம், குழந்தை கை தோட போகுது, ஏதோ வயலில் நடந்து போகிறாங்க வரப்பில், இல்லை ரோட்டில் ஒரு ஓரமாக சின்ன பாதையில் நடந்து போகுது. குழந்தைய நம்ம என்ன பண்ணுவோம், கையை பிடிச்சி கூப்பிட்டு வருவோம். குழந்தைய கையை பிடிச்சிக்கன்னு சொல்லுவோம். முதல்ல கையை பிடிச்சிச்சுன்னா விழுகாமல் போகும். அதை விட குழந்தை நான் பிடிக்கிறது நீ என்னை பிடிச்சிக்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நாம் சின்ன குழந்தை அப்பா கையை பிடிக்கிறோம், அப்பாவே குழந்தை கையை பிடிச்சிட்டா விழுவே முடியும். அந்த பிரார்த்தனை எது, நான் உன்னைய பிடிச்சிக்கிறேன், ஒருவேளை பிடிக்காம விட்டுட்டேன்னு நீ என்னை பிடிச்சிக்கங்கிறார். ஏன்னா கவனம் திசை திரும்பிடும், லட்சியத்தை விட்டு திசை திரும்பிடும். நிறைய சித்து வேலையில் அடிமையாகி அடிக்டாகி போனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த சின்ன பலன்களில் மூழ்கிடுறாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதில் விடுக்கக்கூடாது அப்படிங்கிறார். சின்மயானந்தத்தை ஒருத்தர் போய் பிரம்மச்சாரியாகி ஏதோ போய் சேவை பண்ண சொல்லியிருக்காரு. அங்கே போய் பண்ணியிருக்காரு. மற்றவங்களும் போனால் நான் போய் பண்ணுறேன், என்னை யாருமே கவனிக்கிறது இல்லை, எனக்கு ஒருத்தர் கூட எந்த ஹெல்ப் பண்ணுறது இல்லைன்னாரான். நீ முதல்ல நீ ஒன்றும் தபஸ் சரியா இல்லை, நீ ஒழுங்காக பண்ண உனக்கு எல்லாம் கிடைக்கும்ங்கிறாராம். அது மாதிரி நாம் செய்கிற வேலைகளை கவனமாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பிரார்த்தனையோடு செஞ்சால் தேவையானது கிடைக்கும் அப்படிங்கிறார். அதாவது பகவானை போய் நாடுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த நாட்டை தொடர்ச்சியாக நிற்கணும். அப்போ இந்த நாட்டை எனக்கு என்னைக்கும் குறைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு பிரார்த்தனை. ஒருவேளை குறைஞ்சா நீங்கள் என்னைய கைப்பிடிச்சு கூட்டு போகணுங்கிற பிரார்த்தனை. அதாவது ஒருத்தர் சன்னியாச தீட்சை வாங்கிட்டு ஒரு சாமி பெரியவர் சென்னையில் இருக்காங்க, அவர்கிட்ட கேட்டார்,
ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி, நான் சன்னியாசம் வாங்கிட்டேன்னு கேட்டார். அதுக்கு அவர் ஒன்று சொன்னார். இந்த சொல்லுவோம்ல, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை விட பெரிய கஷ்டம் அதை காப்பாற்றுறது. சொல்லுவாங்க, பணம் சம்பாதிக்கிறத விட பணத்தை காப்பாற்றுறது கஷ்டம். அது மாதிரி சாமி என்ன சொன்னார்னா, நீ கொஞ்சம் தவம் பண்ணைன்னா உனக்கு நிறைய செல்வம் புகழ் வரும், புரியுதுங்களா? அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப தவம் பண்ணணும்னார். கொஞ்சம் தபஸ் பண்ணால் உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆனால் அதிலிருந்து திருப்பி மீள்வதற்கு அதை விட பல மடங்கு தவம் பண்ணணும்னார். எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா நிறைய தவம் பண்ணுறவங்க வீழ்றது எதுன்னா, கொஞ்சம் பண்ணோன்னே தேவையானாலும் வந்துடுது, அதுலேயே மூழ்கிட்டு லட்சியத்தை மறந்துடுறாங்க. அந்த லட்சியத்தில் கவனமெல்லாம் எங்கே போயிடுது? இந்த சித்து வேலைகள், உலக விஷயங்களில் போயிடுது. அதிலிருந்து நான் நீங்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை. இது ஒரு பிரார்த்தனை. இதில் வீழ்ந்து விடக்கூடாது. ஒரு சினிமா பாட்டு இருக்கு, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்தது தான் நடந்தது தான் எத்தனையோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், பழைய பாட்டு. நித்தம் நித்தம் நடந்தது தான் எத்தனையோ, நெஞ்சில் நினைத்தது தான் நடந்தது தான் எத்தனையோ. சிலது நடக்காமல் போகுது. அதில் ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை, கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர், கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ. கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ. இப்படித்தான் போகணும்னு மார்க்கத்தில் கோடு போட்டு போகிறாங்க நிறைய பேர். கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ. அதில் அந்த குறியை விட்டு விலகி போனவங்க தான் ஜாஸ்திங்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது உலக விஷயங்கள் கூட வச்சுக்கிடலாம். நீங்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி போனீங்கன்னா முடிகிறது வரைக்கும் அதை விடக்கூடாது. அந்த லட்சியத்தை அடைஞ்சதே ஆகணும். எத்தனை தடை வந்தாலும் நீக்கிட்டு போகணும். இப்போ யார் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட தடை வருதுன்னு வச்சுங்க, அதை நீக்கி போயிடுறாங்க. அந்த லட்சியத்தில் சரியாக இருக்காங்க, எவ்வளோ தடை வந்தாலும் மாறி போகிறாங்க. அது இல்லை, கடவுளை அடைய போகும் பொழுது, இல்லை உலக விஷயங்கள் நல்ல விஷயங்களில் போகும் தடை வரும். அந்த நோக்கம் லட்சியத்தில் தடையில்லாமல் போகிறது மாதிரி காப்பாற்று. நான் உன்னை கைவிட்டுறக்கூடாது, இல்லை நீ என்னை பிடிச்சிக்க, அதுலேருந்து மாறாமல் இருக்க வேண்டும் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த தகுதிகள் எல்லாம் என்னிடம் இருக்க வேண்டும். எல்லா தகுதிகளும், வேதாந்தம் புரிவதற்கான அனைத்து தகுதிகளும் என்னிடம் இருக்க வேண்டும் ஒரு பிரார்த்தனை பண்ணுறாரு. அதில் எப்படின்னு சொன்னால், ஒரு டாக்டர் மருந்தெல்லாம் கொடுத்துருவார், மருந்து கொடுத்துட்டு பத்தியம் சொல்வார். பத்தியத்தை கடைப்பிடிக்கலன்னு எப்படி மருந்து வேலை செய்யும்? அது மாதிரி இந்த நோக்கத்துக்கு போகும் பொழுது இதற்கு உண்டான என்ன சொல்கிறார், தகுதி வேணும். அந்த தகுதியெல்லாம் கேட்டு ஒரு பிரார்த்தனை. மீண்டும் மீண்டும் இந்த செவிகளால் இந்த தத்துவத்தெல்லாம் கேட்டு நான் புரிஞ்சுக்கணும் ஒரு பிரார்த்தனை பண்ணுறாரு. கடைசியாக ஒரு பிரார்த்தனை இருக்கு, ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. இது நிறைய இடத்துல கேட்டுருப்பீங்க, வேதாந்தத்துக்குள்ளே வந்தவங்க. பிருகதாரண்ய உபநிஷத்தில் உள்ள மந்திரம், ஜபமாக கூட பண்ணலாம். இதனுடைய பிரார்த்தனை என்னன்னா, அந்த பொருளுடைய அர்த்தம், என்னை அசத்திலிருந்து சத்திற்கு அழைத்து செல், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல், மரணத்திலிருந்து மரணமின்மைக்கு அழைத்து செல். இது லிட்டரல் மீனிங். உண்மையான மீனிங் நம்ம அர்த்தம் 2 அர்த்தம் சொல்லுவாங்க. உலக விஷயத்தில் ஒரு விஷயம் சாதாரணமாக, பிறகு தத்துவ ரீதியாக ஒரு பிரார்த்தனை. இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம், ஜபத்து கூட எடுத்துகிட்டு பண்ணுற மந்திரம் இது. இதில் உலக விஷயத்துக்குன்னா என்னென்னா, பொதுவாக நான் அதர்ம விஷயங்களுக்கு என்னுடைய இந்திரியங்கள்லாம் போது, அசத் விஷயம் அதெல்லாம், அசத்திலிருந்து சத்திற்கு அழைத்து செல்வாயாக. அசதோமா சத் கமய, அசத்துன்னா தப்பான விஷயத்துக்கெல்லாம் போகுது, அதர்மமான விஷயத்துக்கெல்லாம் போகுது. அதிலிருந்து என்னுடைய செயல்கள் எல்லாம் அதர்ம செயல்களில் போகாமல் தர்ம செயல்களில் ஈடுபடக்கூடிய என்னை அழைத்து செல்வாயாகன்னு ஒரு பிரார்த்தனை. 2வது பிரார்த்தனை எப்படின்னா, தமசோமா ஜோதிர்கமய, இருளிலிருந்து என்னை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்வாயாக. புத்தி எண்ணம் தவறான எண்ணங்களில் போகிறது, இதெல்லாம் தமசு, இருள். என்னுடைய எண்ணமும் புத்தியும் இருளிலே இருக்கிறது, அறியாமையில் மூழ்ந்து கிடக்கிறது, தவறான எண்ணங்களில் மூழ்ந்து கிடக்கிறது. அதை சரியான எண்ணத்திற்கு என்னை அழைத்து செல்வாயாக. தமசோமா ஜோதிர்கமய, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்வாய். ஒன்று செயல், இன்னொன்று எண்ணம்.
ரெண்டுமே தர்மமாக இருக்குன்னு பிரார்த்தனை. இதனுடைய பலன் அடுத்த பிரார்த்தனை, மிருத்யோர்மா அமிர்தம் கமைய, மரணத்திலிருந்து மரணமின்மைக்கு அழைத்து செல்வாயாகன்னா, அதர்மமாக இருப்பதும் அதர்மமான செயல்களும் அதர்மமான எண்ணங்களுமே மரணம். அதிலிருந்து விடுபடுவதே மரணமின்மை. இது சாதாரண பொருள். வேதாந்தத்துப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இல்லாமையிலிருந்து இருப்புக்கு அழைத்து செல்வாயாக. அசத்துனா இல்லாமை, இருப்புன்னா சத்து. இந்த உலக விஷயங்கள் அனைத்தும், பிரபஞ்சத்திற்கு எல்லா விஷயங்களும் உண்மையானது அல்ல. இதெல்லாம் மித்தியா, தோற்றத்திற்கு இருக்கிறது. இந்த விஷயங்களில் நான் ஈடுபடாமல் உண்மையான சத்தான மாறாத அழியாத சத்து பொருளாகிய பிரம்மத்திடம் என்னை அழைத்து செல்வாயா. இது வேதாந்த பிரார்த்தனை. அங்கே அசத்திலிருந்து சத்துங்கிறது அதர்மத்திலிருந்து தர்மம். இங்கே அசத்திலிருந்து சத்துன்னா உலக விஷயங்களிலிருந்து பிரம்ம விஷயத்திற்கு என்னை அழைத்து செல்வாயாக. மித்தியாவிலிருந்து சத்தியத்திற்கு அழைத்து செல்வாயாக. அதற்கு சாதனை என்ன? தமசோமா ஜோதிர்கமய, இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்வாயா. அறியாமையிலிருந்து ஞானத்திற்கு அழைத்து செல்வாயாக. அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்திற்கு அழைத்து செல்வாயாக. பிறகு மிருத்யோர்மா அமிர்தம் கமய, இது என்ன அர்த்தம்னா மரணத்திலிருந்து மரணமின்மைக்கு. இது பாருங்க, இப்ப இந்த பிரார்த்தனை வந்து எப்படின்னா, இதுதான் பலன், முக்கியமான பலன். நான் பிறந்துட்டேன், என்னை மரணமின்மைக்கு அழைத்து போன்னு கேட்கல. பிறந்திருக்கான், என்ன கேட்கணும்? என்னை சாகா வரம் கொடுன்னு கேட்கணும். அப்படி கேட்டால் யாரும் கொடுத்தது கிடையாது. பகவான் சாகா வரம் யாருக்கா கொடுத்துருக்காரா? கொடுத்ததில்லை. இங்கே பிரார்த்தனை மரணத்தில் இருந்து, மரணம் அடைஞ்சாச்சு, மரணமின்மைக்குன்னா மீண்டும் பிறந்தாத்தான் மரணம் அடைவோம். அப்போ என்னுடைய பொருள் என்ன? மீண்டும் பிறவாமைக்கு அழைத்து செல். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே துக்கத்தோடு வாழ்வது மரணம்தான். அந்த துக்கத்தோடு வாழ்கிற மரணத்தில் இருந்து பேரின்பத்திற்கு என்னை அழைத்து செல்வாயாக. அடுத்தது, நான் இறந்து விட்டால் மீண்டும் இறக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்காத. அப்போ விதேக முக்தியை கொடு, மரணத்திலிருந்து மரணமின்மைக்கு அழைத்து செல்வாயாகன்னு சொல்லி இப்படி பிரார்த்தனை பண்ணுறார். ஏன்னா உலக விஷயங்கள்லையே எல்லாம் நம்மளுக்கு போயிடுது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதல்ல உடம்புக்காக, பிறகு வாக்கு இந்திரியங்களுக்கு, பிறகு தத்துவத்துக்காக இந்த பிரார்த்தனையை செய்கிறார். இந்த இன்னொரு மந்திரம் ஒன்று இருக்குது, ஒரு 2 நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஓம் சகனா பவது சகனவு புனக்துன்னு ஒரு மந்திரம் எல்லாத்தையும் படிப்போம், நம்ம வேதாந்த ஸ்டூடெண்ட்லாம் படிப்போம். அதில் என்னென்னா, குரு சிஷ்யர்களாய் எங்களை இருவரையும் இறைவன் காப்பாற்றட்டும் அப்படின்னு இருக்கு. எங்கள் 2 பேர்த்தையும் கடவுள் காப்பாற்றட்டும். வெறும் மொட்டையாக காப்பாற்றட்டும். எதுலேருந்து காப்பாற்றுறது கடவுள்? இங்கே நோக்கமே என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து, இந்திரிய விஷயங்கள், உணவு கட்டுப்பாடு, இதிலிருந்தெல்லாம் காப்பாற்றி எங்களை இந்த தத்துவத்தை எல்லாம் கொடுத்து, அறியாமையிலிருந்து அறிவை கொடுத்து, மரணத்திலிருந்து மரணமின்மையை கொடுத்து எங்களை காப்பாற்ற வேண்டும். அந்த பிரார்த்தனை இருக்குது. அதனால் பிரார்த்தனை என்பது மிக மிக முக்கியம் உலக விஷயங்களில். இந்த பிரார்த்தனை இல்லாட்டி நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. முதல்ல சாத்தியத்துக்காக பிரார்த்தனை, பிறகு சாதனைக்கு பிரார்த்தனை, பிறகு அதனால் சாத்தியத்தின் பலனும் கிடைக்கிறது. இப்போ நம்ம பிரார்த்தனையை பற்றி நிறையா பார்த்துருக்கோம். உலக விஷயங்களை தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணுறோம். விசேஷமாக பிரார்த்தனை எந்த காலத்துலேயும் நிப்பாட்டக்கூடாது. சாப்பாடு இருக்கோ இல்லையோ, பிரார்த்தனைக்கு எதுவும் தேவையில்லை, மனசு இருந்தால் போதும். அந்த பிரார்த்தனை கட்டாயம் வேணும். உலக விஷயத்துக்கு வழிபடலாம், தப்பு இல்லை. அதுக்கு பெரிய ஆற்றலும் சக்தியும் நம்மளுக்கு கிடைக்குது, மனோபலம் கிடைக்குது, மனசில் இருக்க பாரமெல்லாம் குறையுது, கர்வம் குறையுது. வேதாந்தத்துக்கு வந்தோம்னா நம்மளை இந்திரிய கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு எல்லாத்துலேயும் கட்டுப்படுத்தி தத்துவத்தை புரிய வச்சு, இந்த உலகத்தில் துன்பத்திலிருந்து விடுபட வச்சு, இறந்த பிறகு மீண்டும் பிறவா நிலையை அடைய வைக்கிறது இந்த பிரார்த்தனை. அதனால் அந்த பிரார்த்தனை நாம் எல்லாரும் கைவிடாமல் இருப்போமாகன்னு சொல்லி இதை நிறைவு பண்ணுறேன். அடுத்து, இந்த பிரார்த்தனைக்கு பக்தி ரொம்ப முக்கியம். அதனால் பக்தியை பற்றி இந்த உத்தவ கீதையில் இனி அடுத்து வரக்கூடியது பூரா முக்கியம். பக்தியை பற்றி வரப்போகுது. எப்படியெல்லாம் பக்தி செலுத்தலாம்னு சொல்ல போகிறாரு. அதை நம்ம அடுத்த அந்தர்யுகத்தில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.